உன்னால முடியாது முடியாது அப்படின்னு சொன்னவங்க அவங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு அதை 10 மடங்கு பண்றதுல இருக்கிற ஒரு சக்சஸ் வேற எதுலையுமே இருக்காது. ஸோ வாய்ஸன் ராசையா அவர்கள் அவரிடம் 2025 ஒருத்தங்க ஆடியோ இது வாட்ஸ்அப் நினைக்கிறேன், உங்களுடைய கச்சேரிகள் சொந்த நாட்டில் வச்சா ஒரு 100 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்ற ரீதியில் சொல்லியிருக்காரு. அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு வாய்ஸன் ராசையா அவர்களும் அவருடைய டீம் அவருடைய அதாவது இப்போ அனிருத் அப்படின்னா ஒருத்தர் இல்லை, அவருக்கு வழக்கை இடக்கையா 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் வழியில் தெரிய மாட்டாங்க, அனிருத் அவர்கள் மட்டும்தான் தெரிவாங்க. அதே போலதான் வாய்ஸன் ராசையா அப்படின்னு வரைக்குள்ள அவருக்கும் வழக்கை இடக்கையா 2 பேர் இருக்காங்க, ஒரு டீம் ஒன்று இருக்கு. அப்போ அந்த டீம் இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஏப்ரல் 18 வவுனியாவில் யூசி கிரவுண்டில் ஒரு பெரியதொரு நிகழ்ச்சி நடத்த இருக்காங்க. ஸோ அப்போ அது தொடர்பாக கனடாவில் இருக்கிற நிறைய பேர் ஒரு சம்பவம் பண்ண இருக்காங்க. அதை பற்றி ஒரு விடயம் உண்டு. முகப்புத்தகத்தில் பார்த்தா மிரண்டு போயாச்சு. இப்படி எல்லாமே இதெல்லாம் படங்கள்லாம் பார்க்க முடியும். பட் நிஜத்தில் ஒரு 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 இளைஞர்கள், வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்காக நம்மட படியங்கள், நம்மட அடையாளம், நம்மளுடைய ரத்தம், நம்மளுடைய நாட்டு மக்கள் அப்படின்ற ரீதியில் இப்படி பண்ணுறதை இப்போ தான் பார்க்குறேன். அது என்ன சம்பவம் அப்படி என்பது ஒரு அப்டேட். அடுத்தது, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான். அதாவது ஷாலினி மேம் அவர்கள், தல அஜித் அண்ணா அவர்களுடைய மனைவி ஷாலினி மேம் அவர்கள், நம்ம சங்கீதா மேம் அவர்கள், ஜாழ்ப்பாணத்து பெண் சங்கீதா மேம் அவர்கள், அவங்கள மீட் பண்ணி பேசி அதன் மூலம் அவங்க மனசு மாறி இந்த கேடுகட்டவன் விஜயோட அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஒரு வீடியோ, அதை வச்சு 2 பேர் வாய்ஸ் ஓவர் வீடியோ. அடுத்தது இன்னொரு 2 பேர் நோ டிவோர்ஸ் 2 சேர்ந்தாங்க அப்படின்ற ரீதியில். அதுக்கு இவனுங்கெல்லாம் சோற தின்றதில்லை, இப்படி சொல்கிறானுங்கல்ல பொய்யா, இவனுங்கெல்லாம் சோற தின்றதில்ல, வேற ஏதோ கர்மத்தை தின்றவங்க. சரி, அப்போ நம்ம இவனுங்க பொய்ய சொல்லிக்கூட நம்ம திரும்ப உண்மையை சொல்லித்தானே ஆகணும். சரி, அது என்ன விடயம் அப்படி என்பது. அடுத்தது அன்றே சொன்னார் சாட்டை துரைமுருகன் அவர்கள், துரை அண்ணா அவர்கள் அன்றே சொன்னாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, அது என்ன விடயம் அப்படி என்பது இந்த விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். கொஞ்சம் பொறுங்கோ மக்களே. ஓகே, முதலாவது விடயம் நம்ம சங்கீதா மேம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஒன்று தான் மக்களே, ஷாலினி மேம் அவர்கள் கடைசி வரைக்குமே இந்த விஜயை போன்ற ஒரு கேடு கெட்டவனோட ஒன்றா இருங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜய் எப்படிப்பட்டவன் அப்படி என்பது அவன் பண்ண விடயங்களை சங்கீதா மேம் அவர்கள் சொல்லைக்குள்ள கூட பல பெண்களுக்கு புரியாட்டாலும், ஆனால் அவன் அப்படி ஒரு விடயம் போகுது, அவ்வளோ தூரம் நெருப்பாக இந்த உலகமே ஒரு கேள்வி கேட்குது. அப்படி இருக்கைக்குள்ள உன்னை கூட்டிட்டு வர்றான் பாருங்க. அதைத்தான் அவங்க சங்கீதா மேம் அவர்கள் அவங்களோட மனுவில் சொல்லியிருப்பாங்க. இவன் ஒரு மனநோயாளி மாதிரி என்ன மென்டல் டார்ச்சர் அவ்வளோ படுத்துறான், நிறைய விடயம் சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய விடயங்கள், அது 20ஆம் தேதி அப்படி வெளியில் வரும். சரியா, நிறைய விடயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட மெனுவில், 12 பக்க மெனுவில். அதில் முக்கியமாக இவன் எப்படின்னா கடந்த 5 வருடம் அவ்வளோ மனவேதனை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும். பல நடிகைகளோட, அதில் முக்கியமாக ஒரு நடிகையோட இவனோட அந்தரங்க படங்கள், அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் போகிற படங்கள், வெளிநாடுகளுக்கு இவன் கூத்தடிக்க ஒன்றா போகிறது, பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வெளிநாடுகளில் கூத்தடிக்கிறது அப்படின்னு தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ணுறான் அப்படி என்பதை அவங்க ஹைலைட் பண்ணி சொன்னது. ஆனால் அவங்க அந்த மனு விடயம் வெளியில் வந்தோடனே இவ்வளோ விடத்துக்கும் அந்த மனு நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்டது. அதை லீக் பண்ணதே இந்த விஜயோட மாஃபியா டீம். அவன் எதிர்பார்த்தா அவனுக்கு ஒரு அனுதாபம் வரும், ஆனால் அவனுக்கே மக்கள் செருப்படியாக கொடுத்தோன்னா அவனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகிட்டு சோசியல் மீடியாவில் எல்லாரும் அவனை கழுவி ஊற்றிக்குள்ள சங்கீதா மேம் அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகரிக்கக்குள்ள அவன் ட்ரிகர் ஆகிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணான்னா, இந்த படத்தில் பாணி இருக்குல்ல, இந்த மாஸ் அப்படின்னு போட்டு இங்க என்னடா சொல்றது, இந்தாவா நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்தா இன்னும் செருப்படி நடக்குது. சரிங்களா, ஸோ அப்போ இப்போ இதெல்லாம் பார்த்து போட்டு எந்த பெண்ணா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த குப்பை உனக்கு தேவையில்லைம்மா, நீ இனி இருக்கிற வாழ்க்கையை நீ நல்லா வாழி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இப்படிப்பட்ட குப்பை கிட்ட போ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சங்கீதா மேம் அவர்கள் நவம்பர் 2025 இவனை விட்டு வெளியில வந்ததே பெரியது ஒண்ணு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் வெளியில வராது. 5 வருஷம் நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க.
அவங்களும் சரி அவங்களோட பிள்ளைகளும் சரி. பல பேர் சொல்றது என்னன்னா அவங்களோட உயிருக்கு எதுவும் ஆகாம இருந்ததே பெரிய விடயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த பெண்ணுமே இப்படிப்பட்டவனோட போய் இருமான்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் ஷாலினி மேம் அவர்கள் சொல்ல இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. அப்ப ஷாலினி மேம் அவர்கள் சங்கீதா கிட்ட இப்படி சொன்னாங்க, அதனால மனம் மாறினாங்க சங்கீதாண்டு வர்றதெல்லாம் எலும்பு துண்டு இருக்குல்ல, இந்த விஜய் போடுற எலும்பு துண்டுக்கு ஒரு 250 சேனல் யூடியூப்ல மட்டும் அவனுக்கு 250 சேனல் ஒர்க் பண்ணுது. எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்குது. அது இவனோட 3 பிஆர் ஏஜென்சி இருக்கு. அதுல ஒண்ணு வந்து மிகப்பெரியது ரூட் அப்படின்னு ஜெகதீஷ் என்றவன் நடத்துறான். அப்ப அதுல இருக்கிற பேர் வந்து இப்படியான பொய் தகவல்களை பரப்பி கொண்டிருக்காங்க. சரிங்களா? சங்கீதா மேம் இவனோட வாழ மாட்டாங்க. அவங்க கேட்ட நஷ்ட ஈடு இவன் கொடுத்துத்தான் ஆகணும். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் ஒட்டுமொத்த உலகமும் விரும்புது. இப்படிப்பட்டவன் நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. ஓகே, இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாகீசன் ராசையா அவர்களுடைய சம்பவம். வாகீசன் அவர்கள் வந்து தன்னைத்தானே செதுக்கிய ஒரு இளைஞர், பல பேருக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். திறமை இருந்ததுன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு காமித்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் கூட்டம். ஸோ அப்போ அவருடைய நிகழ்ச்சி வந்து இப்போ வெளிநாடுகளையும் நடக்க இருக்கு, உள்நாட்டிலையும் நடக்க இருக்கு. அதில் வவுனியால இது வரைக்குமே அவங்களுடைய டீம் வந்து நிகழ்ச்சி நடத்தல. சமீபத்தில் கிளிநொச்சியில் பண்ணியிருந்தார்கள். அது வேற லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆச்சு. அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து வவுனியால கொடுக்கணும் அப்படி என்பதான் வாய்சன் அவர்களும் அவருடைய டீமோட மிகப்பெரிய விருப்பம். அதிலும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு 100 பேர். யார் அது சொன்னாங்க அப்படின்னு தெரியல, 100 பேரா? யோ, வாய்சன் அவர்களுடைய ஒரு 5 செகண்ட் மியூசிக்கை போட்டாலோ இல்லை அவருடைய பாடல் வரிகளை போட்டாலோ அதுக்கே வந்து லட்சக்கணக்கில் வியூ வந்துடும். ஓ, நேரில் வர மாட்டாங்க அப்படின்றாங்களா? பார்க்கத்தானே போறீங்க. சரிங்களா? சரி, அதை விடுங்க. இதுல சம்பவம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வெக்கேஷனுக்கு வேற நாடுகளுக்கோ இல்ல சொந்த நாட்டுக்கோ, வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த நாட்டுக்கோ இல்ல உள்நாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறத பார்த்துருப்போம். ஆனா சமருக்கு ஒரு பிறந்த நாட்டுக்கு போக இருந்த பிளான வாய்சன் அவர்களுடைய நிகழ்ச்சியை நம்ம பிறந்த மண்ணுல அவர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணைக்குள்ள நம்ம ஆளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், அங்க போய் நம்மட மண்ணுல நம்மட பெரிய நடத்துற நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு போட்டு ஒரு 2-3 மாதங்கள் முன்னுக்கே பல குடும்பங்கள் வர்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளைஞரை பிறந்து கனடால செட்டில் ஆன 3-4 ஃபேமிலிஸ் வந்து ஏப்ரல் 18 வாய்சன் அவருடைய நிகழ்ச்சி வவுனியால நடக்க இருக்கு அப்படின்னு அப்டேட் தெரிஞ்சதும் ஏப்ரல் 1st வீக் 2nd வீக் இலங்கைக்கு டிக்கெட்டை போட்டிருக்காங்க. அதாவது டிக்கெட் வரப்போறது அப்படின்ற மாதிரி பதிவில் போட்டிருக்காங்க. இதை முகப்புத்தகத்தில் ஒரு சகோதரர் போட்டாங்க, ஒரு சகோதரி அவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் படங்கள்ல தான் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஆனால் நிஜத்திலையும் இப்படி வருத்தனமாக ஒரு கூட்டம் ஒருத்தரை கொண்டாடுது. அதுவும் நம்மளுடைய படியன் அப்படின்ற ரீதியில் கொண்டாடுறது அப்படின்றத பார்க்கல, அது பேர்லையோ வார்த்தைகள்லையோ இல்லை பாட்டில் மட்டும் இல்லாமல் நிஜத்திலேயே அப்படி மக்கள் கொண்டாடுறது சிறப்பு தான். சரிங்களா? இதை விட வேற என்ன வெற்றி வேணும்? நிறைய சம்பவங்கள் ஏப்ரல் 18 தரமான இந்த இளைஞர்களோட வருத்தனமான சம்பவங்கள். அவருடைய நிகழ்ச்சிக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவை முழு உலகமும் பார்க்கும். சரிங்களா? அதாவது போன வருடம் இருந்த வாய்சன் வேற, இந்த வருடம் அப்படின்னுக்குள்ள வாய்சன் அவர்களுடைய அந்த டீமோட ஃபேன் பேஸ், அந்த மார்க்கெட் அது வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி அந்த அதிகரிப்பை இன்னும் பல மடங்கு கொண்டு போகும் அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விடயம். அதாவது விஜய் என்றவன் ஒரு என்னத்தை சொல்லலாம் மக்களே, எனக்கு புரியல மக்களே. எந்த ஒரு தகுதியுமே இல்லாம சினிமாக்குள்ள போயிட்டான். ஏன்னா அப்பன் டைரக்டர். வேற யாராவது இருந்தா இந்த நேரத்துக்கு காணாமே போயிருப்பாங்க. தொடர்ந்து 6 படம் ஃபிளாப். காரணம் அவங்களோட அப்பா கிட்ட காசு இருந்தது, செல்வாக்கு இருந்தது. காசை எப்படியாவது கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இது வந்து எக்கச்சக்கமா உழைச்சிது. அப்ப அந்த காசை அரசியல்ல போட்டுட்டு அரசியல்ல செருப்படிதான், எங்க போனாலும் செருப்படிதான் இதுல. அப்ப ஆனாலும் அந்த காசை வச்சு சோசியல் மீடியால இதை ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சு கொண்டிருக்கு. அதுல பல தலைவர்கள் சொல்லிட்டாங்க இதெல்லாம் தனியா நிற்கவே மாட்டா அப்படின்னு. அதெல்லாம் விஜய் வந்து பாஜக வந்து எங்களுடைய எதிரி, டிஎம்கே எங்களுடைய எதிரி, நாங்கள் தனித்து அப்படின்ற மாதிரி சொன்னா
நான் இப்போ என்னடான்னா பாஜக காலில் தான் விழுந்திருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ விஜயன்றவனை பற்றி அதாவது பாருங்க, இந்த கோமாளியை பார்த்தா தெரியுமில்ல, கோமாளி அந்த மூக்கில் இப்படி வச்சு போட்டு தலையில இப்படி வச்சு போட்டு வந்தோடனே சின்ன குழந்தை கூட சொல்லும் கோமாளி அப்படின்னு. விஜய்க்கு அதெல்லாம் தேவையில்லை. சும்மா அப்படியே டாப்பை வச்சு போட்டு பண்ணியிருக்காருல, 2 கோடிக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. அது அந்த சாதாரண ட்ரீட்மெண்ட் இல்லை, அமெரிக்காவில் போய் 3 தடவை முடிய நட்டு பண்ணியிருக்காரு. அது தவிர்த்து வேற ஏதோலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சங்கீதா மேமனுடைய மனுல எல்லாம் கிடக்குது, அது லீக் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோம். பாடி பார்ட்ஸ் எல்லாமே நிறைய மாற்றிருக்கான். அப்பா சாமி, அப்ப நீயே ஃபேக் தான். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோமாளி வந்து சொல்ற வார்த்தைகள் காற்றோடையே போயிடும். சரிங்களா? குடிகாரன் பேச்சு வெடிஞ்சா போச்சு, ஆனா விஜய் சொன்ன பேச்சு சொன்ன உடனே போயிடுச்சு. சரியா? இதை வந்து அன்றே சொன்னார் சாட்டை அண்ணா அவர்கள். 1000 பேர் சொல்லியிருந்தாலும் இவன் இப்படித்தான் மாறுவான் அப்படின்னு 1000 தலைவர்கள் சொல்லியிருந்தாலும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்றதே ஒரு தனி அழகு. சரிங்களா? அதாவது கவுண்டமணி சார் செந்தில் சார் மாதிரி, அதாவது கவுண்டமணி சார்கிட்ட அடி வாங்கியே பிறந்த ஒரு கதாபாத்திரம் தான் செந்தில் சார் அவர்கள். அதே போல இங்க என்ன அப்படின்னா, கவுண்டமணி சார் அவர்கள் இடத்துல நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் அவர்களும் அடி வாங்குற இடத்துல, அதாவது இந்த காலிக்கு அண்ணே 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 அப்படின்னு அடி வாங்குற இடத்துல இவன் விஜய் தான் இருக்கான். நிஜத்துல இப்படி இருக்கிறது சிறப்பா இருக்கு. வச்சு செய்யறாரு சாட்டை அண்ணா அவர்கள். அது மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் எந்த கட்சியா இருந்தவர்கள் இருந்தா கூட சாட்டை அவர்கள் விஜயை வச்சு செய்வது தனி அழகு. ஏன்னா அவர் ஒரு ஒரு வீடியோக்காகவோ இல்ல மக்களை என்டர்டெயின் பண்ணணுமோ இல்ல மக்களை அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு வார்த்தையும் அதுல ஒரு 20 நிமிஷம் சாட்டை அண்ணா அவர்கள் இந்த விஜயை பத்தி பேசினாருன்னா ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மை. ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள்ல இருந்து பெரிய விஐபிஎல் வரைக்கும் இவன் விஜயை பத்தி என்னத்தை நினைக்கிறாங்களோ அது அடுத்த செகண்டே அவர் அவர்கிட்ட காணொலியில போட்டுருவார். அதுதான் அவருடைய அந்த மிகப்பெரிய வெற்றி. அதிலும் அவர் சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அத்தனை மக்களையும் போய் சேருது. சரிங்களா? ஒட்டுமொத்த உலக மக்களும் விஜயோட சட்டையை பிடிச்சு கேட்க நினைச்ச கேள்விகளை சாட்டை அவர்கள் அவருடைய ஒரு வீடியோட செய்வது சிறப்பா இருக்கு. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.